புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக. கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரியையே புரட்டி போட்டது 9 வயது சிறுமியின் மரணம். கை கால்கள் கட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் வாய்க்காலில் இருந்து சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சிறுமியின் நிலைமை மக்களை உலுக்கிய நிலையில் தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது உறுதியான நிலையில் வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற இளைஞரையும் 57 வயதான விவேகானந்தன் என்பவரையும் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் 500 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாறாக வழக்கின் முக்கிய குற்றவாளியான விவேகானந்தனின் மரணச் செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம், மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகள் இருவருமே நீண்ட நாட்களாக பலமுறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இவர்களை தனியாக கண்காணிப்பதற்காகவே காவலர்கள் நியமிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் விவேகானந்தன் தொடர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சோப்பை சாப்பிடுவது, சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என பல வகைகளில் தொடர்ந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்தாராம். ஒவ்வொரு முறையும் காவலர்கள் அவரை மீட்டு பாதுகாப்பு அளித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சிறையில் உள்ள கழிப்பறைக்கு சென்ற விவேகானந்தன் தன்னிடம் இருந்த துண்டை வைத்து கழுத்தை இறுக்கி தற்கொலை செய்து கொண்டார் என சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்ட சிறை அதிகாரிகள் அவரது உடலை மீட்டு காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறைக்குள்ளேயே கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறைக்காவல் பிரத்யேக கண்காணிப்பையும் மீறி தற்கொலை நடந்தது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.